ஸோ வெயில் காலத்துல சருமத்தை பாதுகாக்க என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள நம்ம பார்த்துட்டு வரோங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆச்சுனாலே ஸ்கின் டேன் ஆகுது, அதிகமா பிம்பிள்ஸ், முகத்துல ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்கு, என்ன வடியுதுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். சரும பிரச்சனைகள் அதிகமாக நமக்கு இந்த கோடை காலத்துல ஏற்படும். ட்ரை ஸ்கின் இருக்கிறது, அதிகமான பிம்பிள்ஸ், அது முகப்பரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நமக்கு ஓப்பன் ஸ்போர்ஸா வந்துருது. இல்ல நமக்கு ஒரு ஸ்கார் மாரி உருவாயிடும். பிளாக் ஸ்பாட்ஸ் உருவாக ஆரம்பிச்சுரும். இந்த மாதிரி தாங்க நெறைய நடக்குது முகத்துல. ஸோ இத நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ முகத்திற்கு நேச்சுரலான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவே நெறைய பேருக்கு ஒரு டிப்ரஷன உண்டாக்கிடுது. ஸோ முகத்துல அங்கங்க கருமை நிற திட்டுக்களோ, இல்ல மெலஸ்மா மாதிரியான மங்கு, ஸோ மங்கு பிரச்சனையும் நெறைய பேருக்கு ஏற்படுதுங்க. இதற்கு கோடை காலத்துல நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளா ஒரு ட்ரிங்க் சொல்றேன். இத உள்ளுக்கு நீங்க குடிக்கும்பொழுது சருமம் உங்களுக்கு அதிகமான அந்த எண்ணெய் தன்மை இல்லாமல் கண்ட்ரோல் ஆகுது. அதே மாதிரி ட்ரைனஸ் இல்லாமலும் இத நம்ம எடுத்துக்கலாம். நீங்க பயன்படுத்த உடல்ல அந்த வெப்பத்தன்மை நமக்கு குறைஞ்சு சருமமும் பொலிவாக இருக்கும். ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்கா? இத நீங்க ட்ரை பண்ணிட்டே வாங்களேன். நமக்கு ஆயிலி ஸ்கின் மறைய ஆரம்பிச்சுரும். நெறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, தலையில ஆயில் அப்ளை பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு சிலர் என்னன்னா, தலையில ஆயில் அப்ளை பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொல்றீங்க. வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஸோ வெயில் காலத்துல சருமத்தை பாதுகாக்க என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள நம்ம பார்த்துட்டு வரோங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆச்சுனாலே ஸ்கின் டேன் ஆகுது, அதிகமா பிம்பிள்ஸ், முகத்துல ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்கு, என்ன வடியுதுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதற்கு இயற்கையான முறையில் என்னென்ன தீர்வுகள் இருக்கு அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சரும பிரச்சனைகள் அதிகமாக நமக்கு இந்த கோடை காலத்தில் ஏற்படும். ட்ரை ஸ்கின் இருக்கிறது, அதிகமான பிம்பிள்ஸ், அது முகப்பரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒன்று நமக்கு ஓப்பன் ஸ்போர்ஸாக வந்துடுது. இல்லை நமக்கு ஒரு ஸ்கார் மாதிரி உருவாயிடும். பிளாக் ஸ்பாட்ஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தாங்க நிறைய நடக்குது முகத்தில். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ முகத்திற்கு நேச்சுரலான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முகத்தில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இதனோடு சேர்ந்து ஒரு 40 வயசை கடந்துச்சுன்னா மெலஸ்மா பிரச்சனை, இதுவே நிறைய பேருக்கு ஒரு டிப்ரெஷனை உண்டாக்கிடுது. ஸோ முகத்தில் அங்கங்கே கருமை நிற திட்டுக்களோ, இல்லை மெலஸ்மா மாதிரியான மங்கு, ஸோ மங்கு பிரச்சனையும் நிறைய பேருக்கு ஏற்படுதுங்க. இதற்கு கோடை காலத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளாக ஒரு ட்ரிங்க் சொல்கிறேன். இதை உள்ளுக்கு நீங்கள் குடிக்கும்பொழுது சருமம் உங்களுக்கு அதிகமான அந்த எண்ணெய் தன்மை இல்லாமல் கண்ட்ரோல் ஆகுது. அதே மாதிரி ட்ரைனஸ் இல்லாமலும் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, வெள்ளரிக்காய்ங்க. ஸோ வெள்ளரிக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி, ஒரு பாதி அளவு வெள்ளரிக்காயை எடுத்துக்கோங்க. அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதனோட மோர் கலந்து எடுத்துக்கணும். ஸோ வெள்ளரி மோர் அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். ஸோ மோரில் சில விஷயங்கள் கலந்து எடுக்கும்பொழுது அதனோட முழு பலன்களும் நமக்கு கிடைக்குது. அப்போது சருமம் பொலிவாக இருக்க இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணால் நல்ல ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்குங்க. அப்போது சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் தன்மையோ இல்லை ட்ரைனஸோ இது எல்லாமே குறைக்க மோர் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மோரில் இந்த வெள்ளரிக்காயை சேர்த்து அதை டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்லேயே குடிச்சுக்கோங்க. ஸோ உடலும் குளிர்ச்சியாக இருக்கும், ட்ரைனஸ் ஆகாது, சருமம் நமக்கு பொலிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த வெயில் காலங்களில் கிடைக்கக்கூடிய சில உணவுகள் ஸ்பெஷலாக நமக்கு கிடைக்கும். பதநீர் கிடைக்கும், அதை நம்ம எடுத்துக்கலாம். நுங்கு கிடைக்கும், தர்பூசணி, வெள்ளரி பழமாக நீங்கள் எடுக்கலாம், முலாம் பழம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நிறைய நீர்ச்சத்து இருக்கக்கூடியதுங்க. இதை நீங்கள் பயன்படுத்த உடல்ல அந்த வெப்பத்தன்மை நமக்கு குறைஞ்சு சருமமும் பொலிவாக இருக்கும். ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்கா? இதை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வாங்களேன். நமக்கு ஆயிலி ஸ்கின் மறைய ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, தலையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு சிலர் என்னென்னா, தலையில் ஆயில் அப்ளை பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறீங்க. ஒரு சிலர் டெய்லி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒரு முறையோ 4 நாளுக்கு ஒரு முறையோ ஹேர் வாஷ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி தவறு மட்டும் செய்யாதீங்க. நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே, அடுத்த நாளே கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் தலைமுடி உங்களுக்கு பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். தலையில் இருக்கக்கூடிய நமக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலும் இந்த வெயில் காலத்தில் அதிகமாக நமக்கு டஸ்ட்டு
படிய ஆரம்பிச்சிடும். ஸோ எண்ணெய் தன்மையும் இருக்கிறதுனால திரும்ப நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணும்போது முகத்திலும் அதனோட பிரச்சனைகள் வந்து அதிகமான பிம்பிள்ஸ் வரவும் சான்சஸ் இருக்குது. அதனால டெய்லி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நம்ம எண்ணெய் குளியல் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது தலைக்கு குளியல் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ முகத்தில் ஒரு ஃபேஸ் பேக் சொல்கிறேன். இது நம்ம டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அதிகமான ஒரு எண்ணெய் தன்மையோ இல்லை நமக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது, அதிகமான பிம்பிள்ஸ் வருது, சரும பிரச்சனைகள் கழுத்தை சுற்றியும் கருமை நிறத்தில் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கில் நம்ம என்னென்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கோரைக்கிழங்கு பொடி தாங்க. ஸோ கோரைக்கிழங்கு பொடி இன்றைக்குமே கிராமத்தில் நமக்கு தெரியும். அதை அரைச்சி குளிக்க போவாங்க, அதை அரைச்சி அப்படியே தலையில் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி இந்த கோரைக்கிழங்கு பொடி அப்படின்னு சொல்கிறது எண்ணெய் தன்மை முழுவதுமாக அகற்றக்கூடியது. அதே மாதிரி ஸ்கின்ல நமக்கு ஸ்போர்ஸில் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து வெளியேற்றுறதுக்கும் நமக்கு இது பயன்படுதுங்க. ஸோ டஸ்ட் இருக்குன்னா அதை வெளியேற்றுறதுக்கும் இது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கோரைக்கிழங்கு பொடி, அதனோட கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கணும். இதில் முக்கியமாக ரோஜா இதழ்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதனோட பொடியும் வெட்டிவேர் பொடியும் எடுத்துக்கணும். ஸோ இது 4மே ஈக்குவல் அமௌண்ட், சம அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இது 4மே எடுத்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணணும். எப்படிங்க பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதில் கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி முகத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஸோ இதை ரெகுலராக போட்டுக்கிட்டே வாங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. ஃபேஸ் நல்ல க்ளோவாக இருக்கும். ஸோ சம்மர் டைமில் கூட நமக்கு இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வருது, ஸோ கரு வளையம் வருது, வெளில போயிட்டு வந்தாலே ஸ்கின் டேன் ஆகுது அப்படின்னா இந்த ட்ரிங்க், இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் குடிங்க. டெய்லி இந்த ஃபேஸ் பேக்கை தவறாமல் போடுங்க. சம்மர் டைமில் மட்டும் இல்லை, மற்ற டைம்லேயும் நீங்கள் இதை தாராளமாக போடலாம். ஸோ அப்படி போடும்போது முகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புள்ளிகள், மெலஸ்மா மங்கு நாளடைவில் உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.